வணக்கம் மாணவர்களே. ஸ்ரீ வித்யாமந்தர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை பள்ளியிலிருந்து ஆன்லைன் வகுப்பு 11ஆம் வகுப்புக்கு தொடங்கப்பட்டு 2 வார காலமாகிறது. இதில் என்னுடைய பகுதி முதல் இயல் 1ல் கவிதை பேழை. கவிதை பேழையில் நன்னூல் பாயிரம். நன்னூல் என்பது ஒரு இலக்கண நூல். தமிழிலே முதல் தோன்றிய நூல் இலக்கண நூல் தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தை பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு வழிநூல் நன்னூல். இதுவும் இலக்கண நூல் தான், நன்னூல் என்பதும். இதில் பாயிரம் என்பதை பற்றி பார்ப்போம். நன்னூல் பாயிரம். பாயிரம் என்றால் என்ன என்பதை எல்லாம் நான் பார்ப்பதற்கு முன்பு இந்த பகுதியில் நன்னூல் பாயிரத்தில் நூல் நுழையும் முன் என்ற ஒரு பகுதி இருக்கு. ஒரு டாபிக்ல நுழையறதுக்கு முன்னாடி அதனுடைய சிறப்புகளை எல்லாம், அதனுடைய சிறப்பு அம்சங்களை எல்லாம் தெரிந்து கொண்டுதான் உள்ளே நுழைய முடியும். அதான் நூல் நுழையும் முன். என்ன நூல் நுழையும் முன்? ஒரு நூலை புரிந்து கொள்ளவும் அதனுடைய சிறப்பை உணர்ந்து கற்றுக்கொள்ளவும் துணை புரிவது பாயிரம். ஒரு நூலை புரிந்து கொள்ளவும் சிறப்பான முறையில் கற்றுக்கொள்ளவும் துணை புரிவது பாயிரம். இந்த பாயிரம் தமிழிலே முதல் தோன்றிய இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்திலே இதனுடைய அமைப்பு முறைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் தொல்காப்பியத்தை பின்பற்றி எழுதப்பட்ட நன்னூலிலே பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் என்று 2 வகையாக பிரித்து பேசப்படுகிறது. அதில் தொல்காப்பியத்தையும் அதனுடைய உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நன்னூலில் இந்த பாயிரத்தினுடைய சிறப்புகளை, அதாவது என்னவென்றால் பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் என்று 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு விளக்கம் தரப்பட்டுள்ளது என்பதை பற்றி தான் நூல் நுழையும் முன் என்ற பகுதியில் உள்ளது. சரி, தொல்காப்பியத்தையும் அதனுடைய உரைகளையும், உரை என்ன? தொல்காப்பியம் என்ற நூற்பாவிற்கு, இலக்கண நூற்பாவிற்கு விளக்க உரைகளை தந்தவர் இளம்பூரணர். நிறைய பேர் உரைகளை தந்திருக்கிறாங்க. அதில் சிறந்த உரை இளம்பூரணர் உரை தான். அந்த இளம்பூரணர் உரையும் வேற சேனாவரையர், அதுபோல நிறைய உரையாசிரியர்கள் இருக்கிறாங்க. அதுபோல அதில் இளம்பூரணர் உரை தான் சிறந்த உரை. அந்த உரைகளை எல்லாம், தொல்காப்பியத்தினுடைய உரைகளை எல்லாம் பின்பற்றி எழுதப்பட்ட அந்த நன்னூலில் பொதுப்பாயிரம், சிறப்பு பாயிரம் பேசப்பட்டுள்ளது. இது நூல் நுழையும். நுழையும் என்ன தெரிஞ்சுக்கணும்? அப்போ ஒரு நூலை புரிந்து கொள்ளவும் சிறப்பாக அதனுடைய சிறப்பை உணர்ந்து கற்றுக்கொள்ளவும் உதவுவது பாயிரம். சரி, பாயிரம் என்ன? அதற்கு இந்த நூற்பாவுக்கு முன்னாடி ஒரு வரி சொல்லியிருக்காங்க. பாயிரம் என்றேல் பணுவல் அன்றே. பாயிரம் இல்லது இன்றேல் இல்லது. பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. பாயிரம் என்பது இல்லையா, நூலுக்கு முன்னால் சொல்லப்படக்கூடிய அணிந்துரை, புனைந்துரை, முகவுரை என்று பாயிரத்திற்கு 7 பெயர்கள் இருக்குது. முதல் நூற்பாவிலே இருக்குது, நம்ம பார்ப்போம். ஒரு நூலாசிரியரை பற்றியும் நூலினுடைய சிறப்புகளை பற்றியும் தெரிந்து கொண்டால் தான் அந்த நூலை படிப்பதற்கு ஒரு ஆர்வம் தோணும். அதான் பாயிரம். அதுதான் நூலினுடைய முகப்பு என்பது. ஒரு சிறந்த நூலை எழுதினால், நம்ம ஒரு நூலை எழுதினா ஒரு கவிஞர் வைரமுத்துக்கிட்டேயோ அல்லது கண்ணதாசன் கிட்டேயோ ஒரு கலைஞர் கருணாநிதி கிட்டேயோ அவங்ககிட்ட போய் என்னுடைய புத்தகத்தை படித்து பாருங்க, அதை பற்றின முகவுரை எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்தா அவங்க அந்த நூலில் உள்ள கருத்துக்களை எல்லாம் படித்து விட்டு நூல் பதிப்பிப்பதற்கு முன்னாடி அவங்க அந்த நூலில் உள்ள கருத்தை பற்றி முன்னாடி எழுதுவாங்க. அணிந்துரை, முகவுரை, நூன்முகம் அப்படின்னு எழுதுவாங்க. அதில் என்ன எழுதுவாங்க? அந்த நூலினுடைய சிறப்புகள்
எதை பற்றியெல்லாம் பேசப்பட்டிருக்கக்கூடியது இருக்கிறது, அந்த நூலாசிரியருடைய சிறப்புகள் என்னென்ன, அவர் எப்பேற்பட்ட மொழி புலமை பெற்றவர், எத்தனை சிறப்புகளையும் பட்டங்களையும் பாராட்டுகளையும் பரிசுகளையும் விருதுகளையும் பெற்றுள்ளார், பிறமொழி புலமை எவ்வளவு ஆழமாக அவர் கொண்டு எந்தெந்த துறைகளிலெல்லாம் பணியாற்றியுள்ளார் என்பதையெல்லாம் நூல் முகப்பிலே பேசப்பட்டிருந்தால், இவ்வளவு பெருமைக்கு உரியவரால் எழுதப்பட்ட நூலா இது, அப்ப இந்த நூல் சிறப்பாக இருக்கும். அது ஒரு காரணம், நூலாசிரியருடைய சிறப்பு. நூலினுடைய சிறப்பு, இந்த நூல் தேசிய விருது பெற்ற நூல். இந்த நூல் இந்த கருத்தை முன்வைத்து பேசப்படுகிறது. இப்போ 3ஆம் உலகப் போர்ல மரம் நடணும், என்விரான்மெண்ட் கிடக்கூடாது அப்படின்றத பற்றி எழுதியிருந்தார். அதுக்கு தேசிய விருது கிடைச்சது, உலகளாவிய பாராட்டுகளும் பரிசுகளும் பெற்றது. அதை பற்றியெல்லாம் நூலினுடைய சிறப்புகளை பற்றியும் நூலாசிரியருடைய சிறப்புகளை பற்றியும் முன்வைப்பது பேர் தான் பாயிரம். அதை தெரிந்து கொண்டால்தான் நூலை படிப்பதற்கு ஒரு ஆர்வம், ஒரு விருப்பம் அதன் மீது ஏற்படும் என்பதுதான். ஆகவே பாயிரம் இல்லது பணுவல் என்றே. பணுவல் என்றால் நூல். நூலுக்கு முன்னாடி எழுதப்படக்கூடிய நூலின் சிறப்பும் ஆசிரியருடைய சிறப்பும் பெருமையும் நூலினுடைய கருத்து வளமும் முன்னாடி அணிந்துரையாகவோ புனைந்துரையாகவோ முன்னுரையாகவோ தரப்பட்டு அதை படித்தாலே இந்த நூலில் இவ்வளவு சிறப்பு இருக்குதுன்னு தெரிந்து அதை படிப்பதற்கு, மேலும் படிப்பதற்கு, ஆழமாக கவனமாக படிப்பதற்கு ஆர்வத்தை தூண்டுவதுதான் அந்த பாயிரம் என்பது. அது பாயிரம் இல்லையேல் பணுவல் என்றே. பாயிரம் இல்லை என்றால் ஒரு நூலே, பணுவல் என்றால் நூல். பாயிரம் இல்லை என்றால் அது நூலே இல்லை என்று இந்த நூற்பாவிற்கு முன்னாடி பகுதியில நம்ம பாடப்பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த பாயிரம் அறிமுகம் என்று ஒரு பகுதி உள்ளது. நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பு, அதில் வழங்கும் கருத்து வளம் ஆகியவற்றெல்லாம் தொகுத்து நூலுக்கு முன் முகம் போல் வைத்து பேசப்படுவது தான் பாயிரத்தினுடைய அறிவு. இந்த நன்னூல் நான் ஏற்கனவே சொன்னேன், தொல்காப்பியத்தை பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு வழிநூல். சார், வழிநூல்னா என்ன? அதற்கெல்லாம் அவ்வளவு ஆழமாக விளக்கம் தர தேவையில்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். வழிநூல் என்றால் ஒரு நூலை பின்பற்றி அதை ஃபாலோ பண்ணி, ஆங்கிலத்தில் சொன்னால், தமிழில் சொன்னால் அதை பின்பற்றி எழுதப்படக்கூடிய நூல். இது தொல்காப்பியத்தை பின்பற்றி எழுதப்பட்ட நூல், அதனால் இது வழிநூல், நன்னூல் என்பது. கம்பராமாயணம் கூட அப்படிதான். முதலிலே வடமொழியிலே வான்மீகி முனிவரால் எழுதப்பட்ட கம்பராமாயணத்தை தழுவி கம்பரால் தமிழிலே ஏற்றப்பட்டது. அதனால் அது கம்பராமாயணம் கூட ஒரு வழிநூல் தான், முதல் நூல் இல்லை. முதல் நூல் என்றால் முதலிலே அந்த மொழியில் தான் தோன்றி இருக்க வேண்டும். அதற்கு பேர் தான் முதல் நூல், மூல நூல். அப்படி தமிழில் எடுத்துக்கொண்டால் திருக்குறள் முதல் நூல், தொல்காப்பியம் முதல் நூல், சிலப்பதிகாரம் முதல் நூல், இப்படி எத்தனை நூல்களை சொல்லலாம். அதனால இந்த நன்னூல் என்பது வழிநூல், தொல்காப்பியத்தை பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு நூல். இது 2 பகுதிகளாக தரப்பட்டுள்ளது, எழுத்து சொல் என்று. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம். ஆனால் தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று 3 அதிகாரம் இருக்கிறது. 3 அதிகாரத்திலும் 7 9 இயல் இருக்கிறது. 3 9 27 இயல்கள் இருக்குது. இதில் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என்று 2 பகுதிகளாக இருக்குது. இதில் உங்களுக்கு இதில் இந்த நூல் வெளியிலேயோ நூல் நுழையும் முன்னே 1 மதிப்பெண் வேணா 2 மதிப்பெண் வேணா கேட்கப்படலாம். எவ்வாறு? நன்னூல் எவ்வகை நூல்? நன்னூல் ஒரு வழிநூல். ஓகே. தொல்காப்பியத்தை பின்பற்றி எழுதப்பட்ட வழிநூல். எவ்வகை நூல்னா வழிநூல். முதல் நூலா, மூல நூலா, மொழிபெயர்ப்பு நூலா, தழுவல் நூலா, வழிநூலா என்று பல வகை இருக்குது. அது எவ்வகை நூல் என்று ஒரு மதிப்பெண் வேணாலும் கேட்கலாம். அடுத்தது, இந்த நன்னூல் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று ஒரு மதிப்பெண் வேணா கேட்கலாம். அது எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என்று 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. எழுத்ததிகாரம் 5 இயல்களையும், எழுத்ததிகாரம்
5 இயல்களை கொண்டுள்ளது. என்ன? எழுத்தியல், பதவியல், எழுத்ததிகாரம் 5 இயல். எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருவு புணரியல் என்று எழுத்ததிகாரத்திலே 5 பிரிவு. சொல்லதிகாரம் அடுத்தது. சொல்லதிகாரத்திலே 5 இயல்கள் உள்ளது. வினையியல், பெயரியல், வினையியல், உரியியல், இல்லையா? பெயரியல், வினையியல், உரியியல், பொதுவியல், அப்புறமா புணரியல். பெயர், வினை, இடை, உரி, பொதுவியல். 5. பெயரியல், வினையல், பெயர், வினை, இடையியல், உரியியல், பொதுவியல். 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த நன்னூல் சரி யார் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த நூல் இயற்றப்பட்டது என்றாலும் பின்னாடி நூலுடைய பிற்பகுதியில் தரப்பட்டுள்ளது. சீயகங்கன் என்ற ஒரு சிற்றரசர் மைசூர் பகுதியையும், கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மைசூர் பகுதியையும், கோலார் என்று வழங்கக்கூடிய அந்த பகுதியையும், அந்த நிலப்பரப்பையும் ஆட்சியாண்ட ஒரு சிற்றரசன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பவணந்தி முனிவர் இந்த நன்னூலை இயற்றினார் என்று நூலிலே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்கத்தான் இந்த நூலை இயற்றியிருக்கிறார். நூல் இயற்றப்பட்ட காரணம் அது ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப நான் முன்ன சொன்னது நன்னூல் 2 வகை, எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம். இந்த எழுத்ததிகாரத்தில் 5 இயல் இருக்குது, சொல்லதிகாரத்தில் 5 இயல் இருக்கிறது, இல்லையா? அந்த 2 கேள்வியை சேர்த்து ஒரு 2 மதிப்பெண் வினாவாகவோ 4 மதிப்பெண் வினாவாகவோ கேட்கப்படலாம். அடுத்தது இந்த நூல் இயற்றப்பட்டதற்கான காரணத்தை சொல்லிவிட்டேன். சீயகங்கன் என்ற மைசூர், கோலார் பகுதிகளை, இந்த நிலப்பகுதியை கொண்டு ஆட்சி செய்த சிற்றரசன் பவணந்தி முனிவரை கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த நூலை இயற்றினார். அடுத்ததாக ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் என்ற ஒரு ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரர் சந்திரபிரபாவின் கோவில் அங்கே உள்ளது. மேட்டுப்புதூர்ல, ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர்ல 8ஆம் தீர்த்தங்கர். சார், தீர்த்தங்கர் என்றால் என்ன? தீர்த்தங்கர் என்றால் சிவனடியார்களை நாயன்மார்கள் என்று சொல்கிறோம், திருமாலுடைய அடியார்களை ஆழ்வார்கள் என்று சொல்கிறோம், இயேசுனுடைய அடியார்களை சீடர்கள் என்று சொல்கிறோம். அதுபோல சமண மதத்தில் அந்த அடியவர்களை தீர்த்தங்கரர் என்று வழங்குவர், என்று அழைப்பர். அதுல 24 தீர்த்தங்கரர் சமண சமயத்தில். அதுல 8ஆம் தீர்த்தங்கரர் பேர் தான் சந்திரபிரபாவனுடைய கோவில், அங்கே ஈரோடு மாவட்டத்தில் மேட்டுப்புதூரில் உள்ளது. அந்த கோவிலில் பவணந்தி முனிவருடைய உருவச்சிலை உள்ளது இன்றும் ஆதாரமாக என்றெல்லாம் விவரமாக சொல்லப்பட்டுள்ளது. சரி, இப்பொழுது பாடத்துக்குள், செய்திக்குள்ள நம்ம போயிடுவோம். 7 நூற்பா நமக்கு பாடப்பகுதியாக உள்ளது. 7 நூற்பா. அதுல முதல் நூற்பா முகவுரை, பதிகம், அணிந்துரை, மூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை, பாயிரம். இது 7 முகவுரை. நான் இது ஒன்றொன்றையும் விளக்கிறேன். 1 நூலுக்கு முன் சொல்லப்படுவது. பதிகம். பதிகம் என்பது பொதுப்பாயிரமும் சிறப்பு பாயிரமும் சேர்த்து தொகுத்து பிற கருத்துக்களை எல்லாம் சேர்த்து சொல்வது பதிகம். அணிந்துரை அந்த நூலுக்கு முன்னாடி சொல்லப்படுவதுதான் எல்லாமே அந்த நூலினுடைய பொருளை, சிறப்பை அலங்கரித்து சொல்வது, அழகுபடுத்தி.
பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னா என்ன, பொண்ணு அழகுபடுத்தி அந்த நூலை அலங்கரித்து சொல்வது அணிந்துரை. நூல் முகம், நூலினுடைய முகம், நூலுக்கு முகம் போல முன்வைப்பது என்பது பொருள். புறவுரை, அந்த நூலிலே சொல்லப்பட்ட கருத்துகள் அல்லாத, நூலிலே சொல்லப்பட்ட கருத்துகள் அல்லாத பிற கருத்துக்களை புறத்தே தந்துரைப்பது புறவுரை. தந்துரை, இதுவும் நூலிலே சொல்லப்பட்ட விளக்கத்திற்கு கருத்துகளுக்கு அப்பால் பிற கருத்துக்களை தந்துரைப்பது இல்லையா, புறத்தை தந்துரைப்பது. புனைந்துரை, புனைதல் என்றால் இணைத்தல். நூலிலே சொல்லப்பட்ட கருத்து அல்லாத பிற கருத்துக்களையும் அதோடு சேர்த்து சொல்வது. இந்த 7 பாயிரத்திற்குரிய 7 பெயர்கள். 1 முகவரை, 2வது பதிகம், 3வது அணிந்துரை, 4 நூல் முகம், 5 புறவுரை, 6 தந்துரை, 7 புனைந்துரை. ஸோ அந்த 7 பாயிரத்திற்குரிய 7 பெயர்கள் யாவை? 2 மதிப்பெண் வினாவில் கேட்கலாம், 3 மதிப்பெண், 4 மதிப்பெண் வினாவில், 1 மதிப்பெண் வினாவில் கேட்பதற்கு வாய்ப்பில்லை. பாயிரத்திற்குரிய 7 பேர். அடுத்தது பாயிரம் பொது சிறப்பு என இருபாற்றை. பாயிரம் எத்தனை வகைப்படும்? இது ஒன்னோட கேட்கலாம், 2 மார்க்கில் கேட்கலாம். பாயிரம் பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் என்று 2 வகைப்படும் அப்படின்னு 2வது நூற்பா. அடுத்தது 3வது நூற்பால பொது பாயிரம் என்பது என்ன, 4வது நூற்பால சிறப்பு பாயிரம் என்பது என்ன என்பதை விளக்கப்படும். அதனால 2வது நூற்பா பாயிரம் எத்தனை, பொது பாயிரம், சிறப்பு பாயிரம். அதுதான். அடுத்தது 3வது நூற்பால பொது பாயிரத்திற்குரிய நூற்பாது. நூலே நுவல்வோன் நுவலும் திறனே கொள்வோன் கோடல் கூற்றாம் 5ம் எல்லா நூற்கும் இவை பொது பாயிரம். நூலே நூலினுடைய இயல்பு, நுவல்வோன் அந்த நூலை இயற்றிய ஆசிரியருடைய இயல்பு. 2 பொது பாயிரம் மொத்தம் 5, பொது பாயிரம் 5, சிறப்பு பாயிரம் 11. நம்ம பொது பாயிரத்தை பார்க்கிறோம். நூலே நூலினுடைய இயல்பு, நுவல்வோன் ஆசிரியருடைய இயல்பு, நுவலும் திறனே கற்பிக்கும் முறை. ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்பிக்கும் முறை, நுவலும் திறனே. 3 நூலினுடைய இயல்பு, ஆசிரியருடைய இயல்பு, கற்பிக்கும் முறை. கொள்வோன் மாணவருடைய இயல்பு, யாரு கற்றுக்கொள்வோன், கேட்டுக்கொள்வோன். கொள்வோன் என்றால் மாணவன், மாணவருடைய இயல்பு. 4 கோடல் கூற்றாம் கற்பிக்கும் முறை, கற்பிக்கும் முறை. சோ இந்த 5 முறையும் நூலினுடைய இயல்பு, நூலே, நுவல்வோன் ஆசிரியருடைய இயல்பு, நுவலும் திறனே கற்பிக்கும் முறை. 3 கொள்வோன் மாணவருடைய இயல்பு, கோடல் கூற்றாம் கற்கும் முறை இல்லையா, மாணவர் கற்கும் முறை. ஆசிரியர் கற்பிக்கும் முறை, மாணவர் கற்கும் முறை. சோ மாணவர், மீண்டும் சொல்கிறேன், மாணவர் இயல்பு, ஆசிரியர் இயல்பு இல்லையா, நூலினுடைய இயல்பு, 3 இயல்பு, கற்கும் முறை, கற்பிக்கும் முறை. இது 5ம் பொது பாயிரம். அடுத்தது சிறப்பு பாயிரம். ஆக்கியோன் பெயரே, அந்த நூலில் நூலாசிரியர் பெயர் இடம் பெற்றிருக்க வேண்டும். வழியே நூல் பின்பற்றிய வழி. வழி என்றால் பாறை. எதை பின்பற்றி எழுதப்பட்டது இந்த நூல்? தொல்காப்பியத்தை பின்பற்றி எழுதப்பட்டது, அதான் வழி. இலக்கண நூலை பின்பற்றி எழுதப்பட்டது, காப்பியங்களை பின்பற்றி எழுதப்பட்டதா?
புராணங்களை பின்பற்றி எழுதப்பட்டதா, இலக்கணங்களை பின்பற்றி எழுதப்பட்டதா, சிற்றிலக்கியத்தை பின்பற்றி எழுதப்பட்டதா, எந்த வழி நூலை ரெஃபரன்ஸாக கொள்ளப்பட்டது என்று பின்பற்றிய வழி. ஆக ஒரு நூலாசிரியர் பெயர், அந்த நூல் பின்பற்றிய வழிமுறைகள், எல்லை, நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு, அந்த நூல் எவ்வளவு விரிந்த கருத்துக்களை எல்லாம் பேசப்படுகிறது, அந்த நூலினுடைய எல்லை எவ்வளவு. ஒரு தமிழிலே தோன்றிய நூல் தமிழை மட்டும் பேசுகிறதா, பிற மொழிகளையும் சேர்த்து பேசுகிறதா, அல்லது நீதி கருத்துக்களை மட்டும் பேசுகிறதா, பிற இலக்கியங்களையும் பேசுகிறதா, பெண் விடுதலை பற்றி மட்டும் பேசுகிறதா, தமிழகத்தினுடைய பிரச்சனை மட்டும் பேசுதா, அல்லது இந்திய அளவிலாக பிரச்சனையை பேசுகிறதா, உலகளாவிய பிரச்சனைகளை பேசுகிறதா, நூலினுடைய கருத்து எல்லை எவ்வளவு இருக்கிறது என்ற எல்லை பாருங்க. ஆக்குயோன் பெயரே நூலாசிரியர் பெயர், வழியே நூல் ரெஃபரன்ஸ், எந்தெந்த நூலையெல்லாம் ஃபாலோ பண்ணி எழுதப்பட்டதுக்கு ஆதாரங்கள் காட்டப்பட்டிருக்கிறது, எல்லை, நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு, எந்த எந்த பகுதியை, அது எந்த வரம்பை கருவாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது என்பது. நூற்பெயர் கட்டாய ஒரு நூலுக்கு ஏற்றணும்னா ஆசிரியர் பெயர் இருக்கணும், அந்த நூலுக்கு தலைப்பு இருக்கணும். நூற்பெயர். யாப்பே, யாப்பு என்பது இலக்கண வகைகளில் ஒன்று, செயல் இயற்றுவதற்குரிய கட்டமைப்பை கூறக்கூடியது. அந்த யாப்புல தொகை, வகை, விரி என்று நம்ம நூலில் 3 சொல்லப்படுது. தொகை என்றால் என்ன? உள்ளே மறைபொருளாக இருப்பதை நாம் எடுத்துச் சொல்வது தொகை. வகை, இந்த நூல் வகை என்னென்ன வகைமைகளில் பேசப்படுகிறது, எவ்வகையை சேர்ந்தது, இலக்கிய வகையவா, நீதி நூல் வகையா, வெண்பா வகையா, ஆசிரியப்பா வகையா, எந்த வகையை பேச. விரி என்பது விரிவாக சொல்லப்படக்கூடிய கருத்து, அதுதான் யாப்பே. முதலிய பொருளே, நூலில் குறிப்பிடப்படும் கருத்து, முதலிய பொருளே. 1. கேட்போர் பயனோடு, கேட்போர் மாணவர், பயனோடு அந்த நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன். ஆகிய என் பொருளும், 8 பொருள் இங்கே சொல்லப்பட்டது. ஆசிரியர் பெயர், நூல் பின்பற்றிய வழி, நூலினுடைய எல்லை, வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு, மாணவர், மாணவர் அந்த நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன் 5 இல்லையா, நூலை தொகை, வகை, விரி, இது 5. 5 3 8, இது 8 வகையும், 8 வகையும் சேர்த்து இது பொது பாயிரத்தில் வச்சிருக்காங்க. இந்த 8ஓட சிறப்பு பாயிரம், பொது பாயிரத்தில் வச்சிருக்கல, சிறப்பு பாயிரத்தில் இந்த 8ஓட மட்டும் சிறப்பு பாயிரத்துக்கூடிய உறுப்புகளாக சொல்வோரும் உண்டு. மேலும் 3 கருத்துக்களையும் சேர்த்து, 11 உறுப்புகளாக சொல்வோரும் உண்டு. மேலும் 3 கருத்துக்களை அடுத்த நூற்பாவில் 5வது நூற்பாவில் சொல்றாங்க. என்னன்னு? காலம், நூல் இயற்றப்பட்ட காலம். எத்தனாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது? இந்த நூற்றாண்டில். இப்போ நம்ம நூல் இது முதல் பதிப்பு எந்த ஆண்டில் இருக்குதுன்னா 1834 பதிப்பு மட்டும்தான் இருக்குது. எந்த நூற்றாண்டில் இயற்றப்பட்டது என்று இந்த நூலில் கொடுக்கப்படவில்லை. பொது ஆண்டு 13ஆம் நூற்றாண்டு இயற்றப்பட்டதுன்னு இருக்கு நன்னூல். பொது ஆண்டு எந்த காலத்தில் ஏற்பட்டது? களனே, அரங்கேற்றப்பட்ட அவைக்களம். ஒரு நூலை இயற்றிவிட்டு அந்த புலவர் பெருமான் ஒரு சிற்றரசர் முன்னிலையிலோ பேரரசர் முன்னிலையிலோ பல சான்றோர்கள் கூடிய, பல புலவர்கள் கூடிய ஒரு அவைக்களத்திலே அந்த நூலை அரங்கேற்றுவார். அந்த நூலில் உள்ள செய்திகளை எல்லாம் படித்து அதனுடைய சொற்சுவையும் பொருட்சுவையும் அவர்களுக்கு விளக்குவார். தமிழ் புலவர்கள் முன்னிலையில், தமிழ் ஆர்வமிக்க அரசர்கள் முன்னிலையில் விளக்குவார். அப்படி எந்த இடத்துல அரங்கேற்றப்பட்டது? இப்போ கம்பராமாயணம் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் அரங்கேற்றப்பட்டது என்று ஒரு செய்தி இருக்குது. அதுபோல இந்த நூலை இயற்றிய பவனிந்த முனிவர் எங்கே அரங்கேற்றப்பட்டார் என்று சொல்வது பொதுவாகவே நூல் இயற்றப்பட்ட காலம், களனே, அரங்கேற்றப்பட்ட அவைக்களம். காரணம், நூல் இயற்றப்பட்டதற்கான காரணம் ஏன்? இப்ப இதை இந்த நன்னூலை இயற்றப்பட்டதற்கு காரணம்
இல்லையா சீயகங்கன் என்ற அந்த சிற்றரசர் கேட்டுக்கொண்டதற்காக ஏற்றப்பட்டார். அதே போல சிலப்பதிகாரம் இல்லையா சேரன் செங்குட்டுவன் இதனுடைய கதைப்பகுதியை கேட்டுவிட்டு ஆஹா இந்த கதை கேட்பதற்கே அற்புதமாக இருக்கிறதே, இதை ஒரு செந்தமிழ் காப்பியமாக எனக்கு ஆக்கி தாருங்கள் என்று சீத்தலை சாத்தனாரிடம் கேட்டார். இது சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, 3 நாட்டு மன்னர்களும் 3 நாட்டு புலவர்களும் 3 நாட்டு மக்களும் 3 நாட்டு பண்பாடும் கலாச்சாரம் வருகிறது. 3ஐயும் சமமாக வைத்து எழுதக்கூடிய திறன் எனக்கு இல்லை. உன்னுடைய தம்பி குடக்கோச்சேரல் இளங்கோவடிகள் தான், அவர் எழுதிட்டோம் அப்படின்னு சொல்றார் இல்லையா. முடிகளை வேந்தர் மூவர்க்கு உரியது அடிகளார் நீரே அருளுகன்னார். அதற்கு இளங்கோவடிகள் நாட்டுக்கும் இல்லையா யாம் ஒரு பாட்டுடைய செயல் நான் எழுதுறேன் கவிதை. அதனால சேரன் செங்குட்டுவன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கத்தான் சிலப்பதிகாரம் ஏற்றப்பட்டது. அதுபோல இந்த சீயகங்கன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கத்தான் இவர் எழுதினார் பவனந்தி முனிவர். அதனால காலம், நூல் தோன்றிய காலம், அரங்கேற்றப்பட்ட அவைக்களம், இது எதனால் ஏற்றப்பட்டது, காரணம் என்ன, ஏற்றப்பட காரணம் என்ன, இந்த 3ஐயும் சேர்த்து மேலே சொல்லப்பட்ட 8 கருத்துகளோடு இந்த 3 கருத்துகளையும் சேர்த்து சொல்வதுதான் சிறப்பு பாயிரத்தினுடைய உறுப்புகள் 11. அடுத்து 5 நூற்பாக்கள் நடத்தப்பட்டு விட்டது. அடுத்தது 6வது நூற்பா. 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. 1000 முகத்தை கொண்டது போல பல்வேறு துறை செய்திகளையும் பெற்றிருந்தாலும் பாயிரம் இல்லையேல் அந்த நூலிற்கு அழகு இல்லை, அது நூலே இல்லை. பணுவல் என்றால் நூல் என்று நான் முன்னே சொன்னேன். பாயிரம் இல்லது பணுவல் என்றே அதைத்தான் இங்கே 6வது நூற்பாவிலே முன்வைக்கிறார் பவனந்தி முனிவர். 1000 முகத்தான் 1000 முகங்களை பெற்றது போன்ற பல்வேறு துறைகளை பெற்றிருக்கணும். அகன்றது ஆயினும் பல்துறை செய்திகளை கூறுவதாக அந்த நூலிலே சொல்லப்படுவதாக ஆயினும் பாயிரம் இல்லது, அந்த நூலுக்கு முகம் போல அமைவது பாயிரம், அணிந்துரை புனைந்துரை என்பது. அது இல்லை என்றால் பணுவல் என்றே நூலே இல்லை, அது சிறந்த நூலாக மதிக்கப்பட மாட்டாது என்பது 6வது நூற்பாவிலே சொல்லப்படக்கூடிய கருத்து. 7வது நூற்பாவிலே மாடக்கு சித்திரமும். பெரிய பெரிய அரண்மனைகளிலே மாடங்கள் இருக்கும். அந்த மாடங்களிலே அழகிய அழகிய ஓவியங்கள், சித்திரம் என்றால் ஓவியம், ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தால்தான் அந்த மாடங்களுக்கு அழகு. அதுபோல மாநகருக்கு கோபுரமும். பெரிய மாநகர், மாநகர் என்பது தமிழகத்திலே ஒரு 7-8 மாநகர் தான் இருக்கு. சென்னை மாநகர், நகர்ப்புறம் என்பது சிறிய நகரம் இல்லையா. தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் எல்லாம் நகராட்சி. அதை விட பெரிய நகரம் என்பதற்கு பேர் தான் மாநகர், உரிச்சொற்றொடர். அந்த மாநகரங்களை தொலைவில் இருந்து பார்த்த உடனே தெரியும். திருவண்ணாமலை போன உடனே தூரத்திலிருந்து போகின்ற பொழுதே அந்த கோபுரங்கள் தெரியும். இங்கிருந்து சென்னைக்கு செல்கின்ற வழியில தொலைவில் இருந்து செல்கின்ற பொழுதே காஞ்சிபுரத்தினுடைய 4 மாடங்களும் தெரியும். அதுபோல மாநகருக்கு கோபுரமும் இல்லையா. ஆடமை தோல் நல்லார்க்கு அணியும் போல், அழகிய மகளிருக்கு அழகிய தோள்களை கொண்ட மகளிருக்கு ஆபரணங்கள் அழகு. மாடங்களுக்கு சித்திரமும் மாநகருக்கு கோபுரமும் அழகிய தோள்களை கொண்ட மகளிருக்கு அணிகலமும் அழகு. பெண்களுடைய கழுத்திலே தோளிலே அணிகலம் இல்லை என்றால் என்ன வெறுங்கழுத்தா இருக்க இல்லையா. கணவனால் இழந்த கைம்பெண் போல, கணவனை இழந்த கைம்பெண் போல கழுத்து வெறுமனே இருந்தா இல்லையா, அது போல இருப்ப கேட்பாங்க. அதனால பெண்களுக்கு அழகு கழுத்திலே தோளிலே இல்லையா பல விதவிதமான அணிகலன்களை அணிந்து கொண்டிருப்பதுதான் அவர்களுக்கு அழகு, அழகிய பெண்களுக்கு அழகு. இது போல இந்த நூலுக்கு பலவிதமான பொருள்களையும் சேர்த்து தரக்கூடிய பாயிரத்தை முற்பகுதியிலே அழகிற்காக அணிந்துரையாக புலவர்கள் வைத்திருக்கிறார்கள் இல்லையா. ஆடமை தோல் நல்லார்க்கு அணியும் போல் நாடி முன் ஐந்துரையா என்ற அணிந்துரையை எண்ணூர்க்கும். சோ புலவர்கள் எல்லா கருத்துக்களையும் தொகுத்து
ஐதுரையான் என்ற அணிந்துரையை எண்ணூருக்கும் எல்லா நூல்களுக்கும் இல்லையா பேதுரையா வைத்தார் கருது. முன்னாடி அழகிற்காக அணிந்துரையை வைத்திருக்கிறார்கள். சோ பாயிரம் என்பது நூலுக்கு முன் ஆசிரியருடைய சிறப்பையும் அந்த நூலுடைய கருத்து வளத்தையும் எடுத்துரைத்தால் நூலை படிப்பதற்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும். அதனால அணிந்துரை புனந்துரை என்பது அந்த நூலுக்கு முகம் போல அது சிறப்பு சேர்க்கக்கூடியது என்பது இந்த பாயிரத்தினுடைய பகுதிகள். அதுல நமக்கு சொல்லப்பட்டது 2 நூற்பாக்கள். 4வது நூற்பாவும் 5வது நூற்பாவும் மனப்பாட பாடல். ஆகியான மனப்பாட பாடலுக்கு நேராக ஒரு நட்சத்திர குறியீடு இருக்கிறது, ஸ்டார் இருக்கு. அதை இரண்டையும் நீங்கள் கவனமாக படித்து விட வேண்டும் கட்டாயம். அந்த நூற்பா வேண்டும் என்றால் இன்னொரு முறை நான் சொல்கிறேன். ஆக்கியோன் பெயரே, வழியே, எல்லை, நூற்பெயர் யாப்பே, முதலிய பொருளே, கேட்போர் பயனோடு ஆய் என் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பே. இந்த ஒரு நூற்பா. அடுத்தது காலம், கலனே, காரணம். இம்மூன்றும் இல்லையா இம்மூவகை ஏற்றி மொழிஞரும் உளரே இல்லையா. இந்த 2 வகை, அதாவது சிறப்பு பாயிரத்திற்குரிய இந்த 2 பாடல்கள் மட்டும், இந்த 2 நூற்பாக்கள் மட்டும் நம்மளுக்கு மனப்பாடப்படும். பொது பாயிரம் 3வது நூற்பா, அது மனப்பாட பாடல் இல்லை. அதில் 5 கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 8 கருத்து 4வது நூற்பாடு, 8 கருத்து 5வது நூற்பாடு 3 கருத்து, 8 3 11 கருத்துகள் சிறப்பு பாயிரத்திற்குரிய உறுப்புகள். இந்த நூற்பாவை படித்துக் கொள்ளுங்கள். இந்த நூற்பா இல்லையா நூற்பா வகையைச் சேர்ந்தது அல்லது ஆசிரியப்பா என்றும் சொல்லலாம். மேலே நன்னூல் பாயிரம், கீழே பவனிந்தி முனிவர் என்ற அந்த மனப்பாட பாடலுக்கு கீழே எழுத வேண்டும். அடுத்ததாக நேரம் நாம் இலக்கண குறிப்புக்கு போயிடுவோம். இலக்கண குறிப்பு மாநகர். நான் இப்பொழுது சொன்னேன் மாநகருக்கு கோபுரம்னு சொன்னேன். மாபெரும் நகர், மிகப்பெரிய நகர். அந்த மிகவும் என்ற சொல்லுக்கு பேர் தான் உரிச்சோம். சரி, மிகவும் என்ற சொல் மா மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்லை. மா நான் ஏற்கனவே சென்ற வகுப்புல 10ஆம் வகுப்புல 9ஆம் வகுப்புல அல்லது 12ஆம் வகுப்புல கூட இலக்கணம் நடத்தும் போது சிறப்பாக சொல்லியிருப்பேன். அந்த வகுப்புல நான் கவனித்திருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். திரும்ப இந்த பாடல வர இலக்கண குறிப்புக்குரிய சொற்கள் மட்டும் விளக்க சொல்றேன். மா சால தவ, மா சால உரு தவ நனி கடி கூர் வை வேல், இந்த சொற்களுக்கெல்லாம் மிகவும் அர்த்தம். மாபெரும் தலைவர் உரிச்சொற்றொடர், மாநாடு உரிச்சொற்றொடர் இல்லையா. உரு பொழுதும் ஓ இல்லையா, மிகப்பெரிய பொழுது, உரு பசியும் மிக்க பசி, இந்த உரு என்பதும் மிகவும். சோ மா இல்லையா சாலச் சிறந்தது, மிகச் சிறந்தது இல்லையா. உரு பசியும் ஓவா பிணியும், உரு பசினா மிக்க பசி, உரு என்பதும் மிகவும் இல்லையா. மா சால உரு தவ, தவ முனிவர், மிகச்சிறந்த முனிவர். இப்போ மா சால உரு தவ நனி கடி, நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்லிய குளிரும் நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர்னா. ஸோ நனி பசு என்றால் மிகச்சிறந்த பசும்பாலும் அர்த்தம், நனி என்பதற்கு மிகவும் அர்த்தம். ஸோ இந்த சொற்களுக்கெல்லாம் மிகவும் என்ற பொருள். அதனால மிகவும் என்ற பொருள் வந்தாவே உரி சொற்றொடர். ஒன்று இங்கே மாநகர் என்று சொல் வந்திருக்குது. இரண்டாவதாக காட்டல் கோடல் தொழிற்பெயர்கள் இருக்கு. தல் காட்டுதல், பேசுதல், கவனித்தல், வாசித்தல், கற்பித்தல், இந்த மாதிரி அந்த தொழிலை உழைத்தால் தொழிற்பெயர். அது ஒரு பெரிய உங்களுக்கு பெரிய சிரமம் வராது. கேட்போர் வினையால் அணைய பெயர். சார், வினையை குறிக்காமல் வினை செய்த ஆளை குறிப்பது தான் வினையால் அணைய பெயர். டிரைவர் வாங்க, டிரைவர்னா டிரைவர் வாங்க அப்படின்னு அந்த ஓட்டுநர் நம்ம குறிப்பிடுறோம். ஆனால் அந்த டிரைவர்ன்றதே அவன் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த தொழிலான ஒரு பேர் டிரைவர் ஆச்சு. அதனால தொழிலை குறிக்காமல், வினையை குறிக்காமல், வினை செய்த கருத்தாவை குறிப்பது, வினை செய்த ஆளை குறிப்பது. பெரிய சிங்கர்ப்பா, பெரிய டான்சர் இல்லையா, அது மாதிரி சொல்லுவாங்க. அதனால அவர் சொல்ற, அவன் பாடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் சிங்கர்னு பேர் வந்துச்சு. டான்ஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் இல்லை டான்சர் வந்துச்சு. அதுபோல அவர் செய்யக்கூடிய வினையை குறிக்காமல் அந்த வினை செய்த ஆளை குறிப்பது வினையால் அணைவர். ஐ மீன்
அந்த ஆளுக்குள்ளர அவர் செய்யற வினை இருக்கும், அந்த வினைக்குள்ளர அந்த ஆள் பெயர் இருக்கும். இதுதான் பேரு வினையாளனை பேர். ஒன்று. அடுத்தது ஐந்தும் முற்றுமை. முற்றுமை என்றால் என்ன? உண்மை நிறைய வகை இருக்கு. எச்ச உண்மை, எண்ணுண்மை, உண்மை தொகை, முற்றுமை, நிறைய வகை இருக்கு. நம்மளுக்கு முற்றுமை முற்றிலும் அதற்கு மேலும் சொல்வதற்கு எதுவும் இல்லை. அனைவருக்கும் முற்றுமை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அந்த முற்றுமை. முற்று பெற்ற உண்மை என்று சொல் முற்றுமை. எச்ச உண்மை அதுல ஒரு சொல் மட்டும் தான் இருக்குது. ஐந்தும் முற்றுமை மட்டும் தான் இருக்குது. மற்ற உண்மை நான் சொல்றேன் இதோட அடிஷனலா இதோட தொடர்புடையது. எச்ச உண்மை. நானும் ஏதோ சொல்ல வந்து நானு அப்படின்னு சொல்ல வந்து அந்த உண்மை நாடு நின்றுது. ஸோ அந்த உண்மை முற்று பெறவில்லை, அதனால அது எச்ச உண்மை. அனைவருக்கும் முற்று பெற்று விட்டது, அனைவருக்கும் வழங்கப்பட்டு விட்டது முற்று உண்மை. ஸோ எச்ச உண்மை. ரெண்டு உண்மை வெளிப்படையாக வந்ததுன்னு வச்சுங்களேன். எண்ணுண்மை, நானும் நீயும், இரவும் பகலும், நல்லதும் கெட்டதும் இல்லையா, அண்ணனும் தங்கையும், தாயும் ரெண்டு என்று வந்தால் எண்ணுண்மை. ரெண்டு மறைந்து வருகிறதுன்னு வச்சுங்களேன் எச்ச உண்மை இல்லையா. என்னது? மேடு பள்ளம், மேடும் பள்ளமும், அதற்குள்ளர அந்த மறைந்து வருது, அதுக்கு பேர் எச்சம். இது அடுத்தது ஒரே ஒரு சொல் பகுபது ஒரு பதில் இருக்குது. ஒரே ஒரு சொல். இந்த நன்னூல் பாயிரத்தில் ஒரே ஒரு சொல் இருக்கிறது. சென்ற வகுப்புகள்லாம் நான் செய்யல, உங்களுக்கு சிறப்பாக எடுத்திருக்கேன். இந்த ஒரு சொல்லி நான் நடத்துறேன். பகுபதத்தினுடைய உறுப்புகள் 6. பகுதி விகுதி, முதலிலே வருவது பகுதி, அது கட்டளை சொல்லாக இருக்க வேண்டும், மேலும் பிரிக்க முடியாத சொல்லாக இருக்க வேண்டும். முதலிலே வருவது பகுதி, இறுதியிலே வருவது விகுதி, இடையிலே வருவது இடைநிலை, பகுதிக்கு பக்கத்தில் வருவது சந்தி, இடைநிலைக்கும் கடைசியில் இருக்கக்கூடிய விகுதிக்கும் பக்கத்தில் வருவது சாரியை. விகாரம் என்பது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக திரிந்து வருவது விகாரம். அதுக்கு ஒன்று உறுப்பு எந்த இடத்துல வரும் இல்லை. வைத்தா ஒரே ஒரு ஃபர்ஸ்ட்ல வரும் பகுதி வை. அந்த பகுதி சொல் முழு பொருளை தர வேண்டும், கட்டளை சொல்லாக இருக்க வேண்டும். வைன்னு வச்சிரு, வைத்து விடு என்றார் வை. மீது என்ன இருக்குது? இத்து இருக்குது. இத்து. அதுக்கடுத்து என்ன இருக்கு? தா இருக்கு. தாவை பச்சா இத்து கூட்டல் ஆ, நெடில் ஆ. என் தா பக்கத்தில் கால் வைக்க நெடில் ஆ இல்லையா. இந்த தா பிரிச்சாச்சு, வை பிரிச்சாச்சு, இத்து அதுல இருக்கு. இந்த தா பச்சா இத்து கூட்டலா, அந்த இத்து கூட்டலா இங்க போட்டுக்கிட்டேன். அந்த இரு சேர்ந்து இங்க போட்டுக்கணும். வைத்தார் ஆவும் இரு சேர்ந்து ஆராய்ச்சி. வை பகுதி எப்பயுமே ஃபர்ஸ்ட்ல வர இத்து சந்தி, ரெண்டு இத்து பேரலா வச்சுன்னு வச்சுங்களேன். பகுதிக்கு பக்கத்துல வர்றது சந்தி, அதுக்கு அடுத்ததா வர இத்து தான் காலம் காட்டக்கூடிய இடைநிலை. என்ன இடைநிலை? இத்து, இத்து, இட்டு, இற்று, இன்னு, இறந்த கால இடைநிலை. அது நம்மளுக்கு அதுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பகுபத உறுப்புகள்ல காலம் காட்டக்கூடிய இடைநிலைகள் நம்ம மெமரியா இருக்கும். அது நம்ம இங்க சொல்ல முடியாது. இத்துட்டு இரு அது இறந்த கால இடைநிலை உங்களுக்கு ஆல்ரெடி மெமரியில் உங்களுக்கு இருக்கணுமானவர்களே. அதனால ரெண்டு இத்து பேரலா வந்துட்டா பகுதிக்கு பக்கத்துல இருக்கிறது சந்தியும், அதுக்கு அடுத்ததா இருக்கிறது வந்து இறந்த கால இடைநிலையும். ஆர் பலர்பால் வினைமுற்று அப்படின்னு மட்டும் எழுதி விட்டுருங்க. பலர்பால் வினைமுற்று விகுதி பாருங்க. இப்ப எடுத்து ஒரு பகுதியும் வை பகுதி, இத்து சார் ஒரு நேர்கோட்டில் எழுதணும், முன்ன பின்ன ஒரு மாதிரி கோணலா எழுதக்கூடாது. இத்து சந்தி, அடுத்த இத்து இறந்த கால இடைநிலை, ஆர்
பலர்பால் வினைமுற்று விகுதி. பலர்பால் வினைமுற்று விகுதி. எப்படி பலர்பால் நம்ம யோகம் பண்றது? வந்தார்கள், அவர்கள், உரளை வந்து என்ன பண்ணுவோம்? அவன், அன் வந்தா ஆண்பால் வினைமுற்று, அவள், இல் வந்தா பெண்பால் வினைமுற்று விகுதி. ஆறு வந்தா வந்தார், ரெண்டு பேருக்கு மேற்பட்டனாவே ஆறு தான். சோ ஆறு வந்தா பலர்பால் வினைமுற்று விகுதி. ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பகுதியில் எழுதணும், கடைசியா இருக்கிறது ஆண்பாலா, ஆண்பால் வினைமுற்று விகுதியா, பெண்பால் வினைமுற்று விகுதியா, ஒன்றன்பால் வினைமுற்று விகுதியா, பலர்பால் வினைமுற்று விகுதியா, பலவின்பால் வினைமுற்று விகுதி, என்ன விகுதின்னு எழுதணும், விகுதி எழுதணும். இது ஒரே ஒரு சொல்லுதா இருக்குது. அடுத்தது புணர்ச்சி விதி இருக்குது. இரண்டே இரண்டு புணர்ச்சி விதி இருக்கிறது. நான் அதை சொல்லிடுறேன், குறுகிய நேரத்தில் சொல்லிடுறேன். அணிந்துரை, அணிந்து கூட்டல் உரை. புணர்ச்சி விதியை பாருங்க, அணிந்துரை முதலாவது விதி உயிர்வரின் முக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. அந்த விதியை முழுமையா சொன்னா உயிர் முன் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். சரி, அதை இது விளக்கமா சொல்றேன். எந்த உயிர் முன்னாடி எந்த உயிர் வந்தது? நிலைமொழியினுடைய ஈற்றிலே உயிரெழுத்து இருக்கிறது. எப்படி உயிரெழுத்து இருக்கிறது? இந்த தூவை பிரிச்சா அணிந்து கூட்டல் உரை, இந்த வார்த்தையை நான் இரண்டா பிரிச்சிருக்கிறேன். இதற்கு பேரே பிரித்து புணர்ச்சி விதி தருக. பிரிச்சுட்டேன். பிரிச்சு பிறகு இந்த தூள இத்து கூட்டல் ஊ, அதனால இந்த இறுதியிலே நிலைமொழியுடைய இறுதியிலே ஊ என்ற உயிரெழுத்து இருக்கிறது. வறுமொழி முதலிலேயும் ஊ என்ற உயிரெழுத்து இருக்கிறது. சோ நிலைமொழி இறுதியிலேயும் உயிரெழுத்து இருக்கிறதுனால, வறுமொழி முதல்லையும் உயிரெழுத்து இருக்கிறதுனால உயிரும் உயிரும் புணராது. ஒரு மேல் ரெண்டு மேல் புணர்ச்சி கொள்ள முடியாது இல்லையா? ஆணும் ஆணும் புணர்ச்சி கொள்ள முடியாது, பெண்ணும் பெண்ணும் புணர்ச்சி கொள்ள முடியாது. அதுபோலதான் உயிரெழுத்தும் உயிரெழுத்தும் புணராது. அதனாலதான் இந்த உயிரெழுத்து முன்னாடி என்ன உயிரெழுத்து எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். அதனாலதான் அந்த தூவை பிரிச்சு காட்டி அதுக்குள்ள ஒரு ஊ இருக்கிறது என்பதை விளக்கிருக்கேன். அதனால இந்த இத்து கூட்டல் ஊ ப்ரொனவுன்சியேஷன்ல கூடமே, அது உச்சரிப்புல கூடமே தூவை உச்சரிக்கும் போது இத்து முதல்ல உச்சரிச்சிடறோம், ஊ என்று ஊ பிறகுதான் உச்சரிக்கிறோம். தூ ஊ கடைசியில் தான் இருக்குது, இத்து முதலில் உச்சரிச்சிடறோம். அதனால இறுதியாக இருப்பது ஊதான். அந்த ஊ வறுமொழி முதலில் ஊ வரதுனால அந்த உக்குரல், இந்த ஊ உக்குரல் என்றால் இந்த ஊ, இந்த தூவில் இருக்கக்கூடிய ஊ மெய் விட்டு, மெய்யெழுத்தை மட்டும் விட்டு அந்த உயிரெழுத்து ஓடிவிடும் என்பதுதான் உயிர் முன் உயிர்வரின் உக்குரல். உக்குரல்னா அந்த ஊ எழுத்து மெய் அது மட்டும் விட்டுட்டு ஊ மட்டும் ஓடிடும். ஓடிட்டு என்ன இருக்குது? நான் வரையறேன். உயிர் முன் உயிர்வரின் வரின் உக்குரல் குரலுக்கு ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியம். இந்த ரா இந்த ரா இல் போட்டுங்களா நம்மளுடைய டோன் வாய்ஸ் ஆயிடும். இந்த குரலுக்கு திருக்குறளுக்கு வர ராவை இந்த இல்லு வரணும். குரல் மெய் விட்டு விட்டு ஓடும். மெய்யை விட்டுட்டு ஓடிச்சுன்னா இருக்கும். அதுல ஊ மட்டும் மெய் எழுத்து மட்டும் விட்டுட்டு ஓடிச்சுன்னா அங்க பாருங்க ஆ நீ இன் இத்து, அந்த இத்து கூட்டல் தூவ இத்து கூட்டல் ஊ, அந்த ஊதா இத்தை மட்டும் விட்டுட்டு ஓடிச்சு, மீதி இத்து தான் இருக்குது. அணிந்து கூட்டல் உரை. மெய் ஊ இத்தை மட்டும் விட்டுட்டு ஓடினாலும் அணிந்து. அடுத்ததா இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இல்லை. எது உடல்?
மெய், மெய் தொட்டு பயிரல் தொல்காப்பியர் சொல்லியிருக்கார். தொல்காப்பியர் மெய் என்றால் உடல் தான் முதல்ல அர்த்தம், அப்புறம்தான் உண்மை, அதுக்கப்புறம் தான் மெய் எழுத்து. ஸோ மெய் இந்த உடம்பு மேல உயிர் வந்து ஒன்று, உயிர் எழுத்து பேர் உயிர். இது இதுவும் சேர்ந்தா என்ன ஆகும்? து 2 விதி 2 உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடம்புக்குள்ள நம்ம மூக்கு துவாரத்து வழியாக சுவாச காற்று உள் சென்று ரெஸ்பிரேஷன் சுவாசம் நிகழ்வது இயற்கை தானே. அதுபோல மெய்யெழுத்து என்றால் மெய் உடம்பு, இந்த மெய்யெழுத்து மேல உயிரெழுத்தாகிய உயிர் வந்து ஒன்றுவது சேருவது இயற்கை தானே. அதுதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இது மேல வந்துச்சுன்னா பாருங்க, ஆ நீ என் இத்து ஊஞ்சது தூ மீதி இருக்கிற ரை ரை அணிந்துரை. இப்ப நம்ம அங்கே பிரிக்கப்பட்ட சொல் இங்கே அணிந்துரை பிரித்து எவ்வாறு உணர்கிறது என்று சொல்லிவிட்டோம். அவ்வளவுதான் இந்த வகுப்பு இல்லையா. அடுத்தது ஒரு சொல் இருக்கிறது, பொது சிறப்பு இல்லையா. அது ஒன்று இருக்கிறது. பொது கூட்டல் சிறப்பு. இங்க சேர்த்து எழுதும் போது இச்சு தோன்றுது, அது ஒரு விதி. இயல்பினும் விதியினும் நின்ற உயிரினும் கசதபமிகும். ஒண்ணு புணர்ச்சியில 2 வகை தான், இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி இல்லையா. இயல்பினம் என்பது இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி என்பது தோன்றல், திரிதல், கெடுதல். ஒரு எழுத்து புதிதாக தோன்றலாம், ஒரு எழுத்து கெட்டு போகலாம், அல்லது இன்னொரு எழுத்தாக மாறலாம். இது 2 வகையிலே தான் புணர்ச்சி இருக்கிறது. அதான் இயல்பினும் இயல்பாக புணரும், விதியினும் விதிக்குட்பட்டு புணரும். என்னது விகார புணர்ச்சி. இது 2ல இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மன். எங்க நின்ற உயிர்மன்? இங்க நின்ற உயிர்மன். இங்க உயிரெழுத்து ஏற்கனவே தூ அங்கே மேலே சொல்லியிருக்கிறேன், இத்து கூட்டல் ஊ. அந்த உயிர் முன் கசதப மிகும். என்ன ஒற்றுகளா வரும்? கா சா கசதப மிகும். அதான் எளிய ஒரு விதி. அவ்வளவுதான். புணர்ச்சி 2 சொல் தான் இருக்குது. வகுப்பதற்கு ஒரு சொல் தான். இலக்கண குறிப்பு 4 சொற்கள். தெளிவாக சொல்லிட்ட மாணவர்களே, கற்று தெளியுங்கள். நன்றி, வணக்கம்.